மெஜாரிட்டி நண்பர்கள் அகில இந்தியாவை ஒத்துக்கொண்டவர்கள். சிலர் ஆங்காங்க எந்த தன் பைத்தியக்காரன் பின்னாடி கூட 10 பேர் இருக்கத்தான் செய்வான். அதை நீங்கள் பெரிய இது எடுத்துக்க முடியாது. மொழி பிரச்சனையில் மொழியாலே ஒரு நாடு பிடிப்பட்டது ஆட்சிக்கு வந்தோம்னா அது திமுக செஞ்ச வேலை தான், அண்ணா செஞ்ச வேலை தான். மொழி பிரச்சனையை வச்சியே அதை யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது, சரித்திரம். ஆனால் எந்த மொழியும் நம்ம ஏற்கிறதா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி. தாளமுத்து நடராசனோ இல்லை சின்னசாமியோ அவங்கெல்லாம் ஒரு காலேஜ், ஹிந்தி காலேஜ் நடத்திக்கின்னு இந்தியை எதிர்த்தாங்களா? டாஸ்மாக் கடையை எதிர்த்த மகாத்மா காந்தியுடைய காலத்துலாம் இருந்தெல்லாம் அவங்க டாஸ்மாக் இது நடத்தினாங்களா? நீங்கள் நான் ஒரு தொழில் பண்ணிக்கினே விபச்சார விடுதி வச்சுக்கினே எனக்கு பேர் கண்ணகி, நலாயினி, சீதா பிராட்டின்னு பேர் வச்சுக்கினா ஆகிப்போச்சா? இருக்கலாமா? தயவுசெய்து மனம் புண்படி பேசவே கூடாதுன்னு நினைக்கிறோம். நான் நடைமுறையை சொல்லி ஆகணும். குற்றம் செய்துட்டு அது தவிர்க்கிறதுக்கு எது வேணாலும் பேசுறதுன்னா என்ன நியாயம்? என்ன குற்றம்? இல்லைங்க, நீங்கள் இப்போ மதுவிலக்கு இருக்குது இல்லைங்களா? எங்கே இருக்குது மதுவிலக்கு? தமிழ்நாட்டில் என்ன இருக்குது? எங்கே இருக்குது மதுவிலக்கு? எங்கே இருக்குது? இல்லை, மது இருக்குதா இல்லையா? இருக்குது. யார் அது நடத்துகிறா? உற்பத்தி எங்கே? விற்பனை எங்கே? வருவோம் எங்கே போகுது? அது சொல்லுங்கள். நீங்கள் தமிழ்நாடு தனித்தன்மை கொண்டதுன்றீங்க. எதில் தனித்தன்மை இருக்குது? சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தன் கட்சியில் பொறுப்பில் இருக்கிற ஒருத்தரே போதைக்கு அடிமையாகிறார், போதை பொருள் விற்பனை செய்கிறாரு, அவர் போய் டெல்லியில் மாற்றுறாரு, அது உலக இதுவாக மாறுதுன்னு சொன்னால் இப்படி தயவுசெய்து சிந்திக்கணும். சரி, இதை நான் குற்றம் சொல்கிறதுன்னா இருக்கிறது சொல்கிறேன். ஓகே. வயிற்றெரிச்சல், பொறாமை, எதிர்கட்சி, ஆளுங்கட்சி இப்படி சொல்கிறது அல்ல. ஓகே ஓகே. நான் கலைஞர் இருக்கும்போதும் சரி, எந்த கட்டத்திலும் என்னுடைய பழைய இதெல்லாம், எனக்கு வயசு இப்போ 88, நான் யாரை பற்றி எதுவும் பேசி ஆகிறது ஒன்றும் கிடையாது. ஓகே.